அந்த அவதாரம் தான் விஷ்ணுங்கிற அவதாரம் என்று சொல்லிட்டார். ஜெகதார்ஜா அனகா விஜயா ஜெயதான். அதுக்கு மேலதான் ஆச்சரியமான 2 திருமவதாரங்கள் இருக்கிறது. ஒன்று எம்பெருமானுடைய வாமன திரிவிக்ரமாவதாரம், மற்றொன்று நிருசிம்ஹாவதாரம். இந்த வாமனாவதாரம் என்ன, நிருசிம்ஹாவதாரம் என்ன, அந்த 2 அவதார சரித்திரத்தை வேதவியாசர் ஆச்சரியமா தொகுத்திருக்கிறார். அதுல முதல் சரித்திரம் வாமனாவதார சரித்திரம். இந்த விஷ்ணுங்கிற அவதாரத்தை சொன்ன உத்தரக்கணத்திலே வாமனாவதாரம் தான் சொல்லிட்டார். ஜெகதார்ஜா அனகா விஜயா ஜெயதா விஸ்வயோரு புனர்வசுகு 6 திருநாமங்கள். முன்னாடி 146, இது ஒரு 6, 152 முடிஞ்சது. 153வது உபேந்திரஹா. அதுக்கு மேலே வாமனஹா பிராம்சுகு அமோகா சுஜி ஊர்ஜிதா அதீந்திரஹான்னு 7 திருநாமங்கள். முன்னாடி விஷ்ணுவதாரத்தை சொன்னது 6 திருநாமங்கள். இப்ப உபேந்திரனான வாமனாவதாரத்தை சொல்றது 7 திருநாமங்கள். அதுக்கு மேல ஒரு இடத்துல சொல்லுகிறார், அமிர்த்யுகு சர்வதற்கு சிம்ஹா சந்தாதா சந்திமான் சேரஹா அஜஹா துர்வர்ஷணஹா சாஸ்தா விசுத்தாத்மா சுராரிகான்னு ஒரு 11 திருநாமங்கள் நிருசிம்ஹாவதார வரமான பிரகரணம்ங்கிறார் ஸ்ரீ பராசரர். 7 திருநாமங்கள் இது வாமனாவதார பிரகரணம், ஒரு 11 திருநாமங்கள் நிருசிம்ஹாவதார பிரகரணம். அந்த 2 அவதார சரித்திரத்தை அந்த காட்டிய வழியில கொஞ்சம் விவரணமாக இப்பொழுது நாம் அனுபவத்திலே கொள்ளலாம். அதுல முதல் திருநாமம் உபேந்திரஹா. அந்த திருநாமம் முடிகிறது அதீந்திரஹா. 7 திருநாமங்கள்ல முதல் திருநாமம் உபேந்திரஹா, 7வது திருநாமம் அதீந்திரா. பட்டர் வியாக்கியம் உபேந்திரன்னா என்ன அதீந்திரன்னா என்னன்னு பிறகச்சே உபேந்திரனா பிறந்தான். அதனால உபேந்திரன்னா இந்திரனுக்கு தம்பின்னு. எப்போதுமே அப்ராதான்யத்தை காட்டும் காலத்துல உபான்னு சொல்வா சம்ஸ்கிருத பாஷையில. சேனாதிபதி உபசேனாதிபதி, பிருகஸ்பதி உபபிருகஸ்பதி, பாண்டவர்கள் உப பாண்டவர்கள், உப பாண்டவ உப பிருகஸ்பதி, உபசேனாதிபதி உபநாயகன் சொல்றாள் இல்லையா. உபராஷ்டிரபதி நமக்கு தெரிஞ்சா வச்சுக்கோ, உபராஷ்டிரபதினு வச்சிடலான்னு. ராஷ்டிரபதிங்கிற ஒரு உபராஷ்டிரபதிங்கிற. உபான்னா ராஷ்டிரபதிக்குண்டான பிராதானியம் கிடையாது, கொஞ்சம் அப்பிரதானம் அர்த்தம். அந்த அப்பிராதான்யத்தை காட்டக்கூடியது உபான்னு சப்தம். எல்லாருக்கும் புரியும்படியா ஒரு விஷயம் சொல்றேன். பெருமாளும் பிராட்டியும் சேனிச்சுண்டா வந்தான் குகப்பெருமாள். ஆமா இப்படி சேனிச்சுக்கணும் படுத்துட்டான். அவ 2 பேரும் படுத்துட்ட உடனே என்ன பண்ணால், லக்ஷ்மணன் வில்ல ஊன்றிய கையோடும் வெய்துருப்போடும் வீரன் கங்குல் எல்லா ஆண்பளவும் நின்றான். ராத்திரி முடிஞ்சது. இந்த இளைய பெருமாள் கண் இவையோடுமே சேர்க்கலன்னா, கண் தூக்கமே வரல, தூங்காமல் இருந்தான்னா வில்ல ஊன்றிய கையோடும் வெய்துருப்போடும். வில்ல ஊன்றிய கை ரட்சகனா இருக்கிறபடியால் இந்த ராமனும் சீதை இப்படி தரையில படுத்திருக்காளே நினைச்சா நீண்ட பெருமூச்சு விடுகிறான், கண்ணும் கண்ணீருமாக. ராத்திரியெல்லாம் உறங்காமல் இருந்தான்னு குகப்பெருமான் சொல்றான் பரதனுக்கு. ராத்திரியெல்லாம் தூங்காமல் இருந்தான்னு சொல்றிய குகனே உறக்கப்பட தெரியும், நானும் தூங்கல. லக்ஷ்மணன் தூங்காமல் இருந்தான், இவன் சொல்லணும்னா அவன் தூங்காம இருக்கான். சில சமயங்கள்ல சில பேர் சொல்லுவாரா, 2 பேர் படுத்துன்னு இருக்கா. இந்த தர்மபுத்தினி சொல்றான், ராத்திரி பூரா தூக்கமே இல்லை, என்ன உப வருத்தப்பட்டு சொல்றான். இவன் கேட்கறான், ராத்திரி 1:45 மணிக்கு பார்த்தேன் தூங்கினேன், அப்பதான் தூங்கினாமல் இருந்தேங்கிறான். ராத்திரி பூரா நல்லா தூங்கிருக்கா, அவ சொல்லிக்கிறான் ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லைன்னா, இந்த 1:45 மணிக்கு பார்த்தேனேன்னா அப்பதான் தூங்கினேன்னா. அதனால ராத்திரி பூரா இவன் விழிச்சு பார்த்தா அவன் தூங்கலே தூங்குறான்னு சொல்ல முடியும். இளைய பெருமாள் தூங்கலேன்னு இவனுக்கு தெரியும், இவன் தூங்காமல் பார்த்திருக்கான். இளைய பெருமாள் நிக்கிற இடத்துல எல்லாம் அவரும் பார்த்திருக்கான். அப்பதான் இளைய பெருமாளை பார்த்து முகப்பெருமான் சொன்னாராம், லக்ஷ்மணா பெருமானுக்கும் பிராட்டிக்கும் படுக்க போட்டிருக்கேன், அவ படுத்து விட்டா. நீ சக்கரவர்த்தி குமாரன் தானே, தசரந்தனுக்கு திருக்குமாரன் தானே, பரம சுகுமாரன் தானே, நீ படுத்துக்க வேண்டாமா? எந்தாத்து சுகாசையா தொதர்த்த உபகல்பித்தான்னு ஸ்லோகம். அந்த இடத்துல உப்பான்னு, எந்தெந்த இடத்துல உப்பா இருக்கோ தெரியும் சத்துகுருவாச்சல் வியாக்கியானத்துல சொல்லுவா. இது உபகல்பித்தான்னு அர்த்தம் என்ன? லக்ஷ்மணா உனக்கு படுக்க போட்டிருக்கேன். எங்கேன்னு கேட்டான். ராமனுக்கும் சீதைக்கும் தலைப்பக்கத்திலே அல்ல, ராமனுக்கும் சீதைக்கும் பக்கத்திலே அல்ல, ராமனுக்கும் சீதைக்கும் திருவடி பக்கத்திலே. அது அப்ராதான்யம் தோத்த. அவ 2 பேருக்கு சுவாமித்துவம் இருக்கு, நீ தாசத்துவம் படைத்தவன் தானே. அந்த தாசன் என்பான் 2 பேருடைய பக்கத்துல படுத்துக்கலாமோ, 2 பேருடைய தலை பக்கத்துல படுத்துக்கலாமோ, அந்த 2 பேருடைய திருவடி பக்கத்துல படுத்துக்க வேண்டாமா? ஆச்சாரியனுடைய திருமாலையை குருகுவாசம் பண்றான், ஆச்சாரியன் பக்கத்துல படுத்து விடுதானே. ஆச்சாரியன் திருமாலையை குருகுவாசம் பண்ண எங்க படுத்துக்கிறதுன்னா ஆச்சாரிய பக்கத்திலேயே படுத்துப்பார். ஆச்சாரியனுடைய திருவடி பக்கத்துல படுத்தாத்தான் நாம் ஆச்சாரிய சேஷன் அர்த்தம், ஆச்சாரிய சிஷ்யன் அர்த்தம். அதுபோல பெருமானும் பிராட்டி சயனிக்க தொதத்த உபகல்பித்தா. அந்த உப்பாங்கிற அப்ராதான்யம் என்ன? நீ ராமசீதைகளுக்கு தாசனா இருக்க லக்ஷ்மணா, அந்த தாசியரசானுகுணமா கல்பித்து இருக்கிற உப்பா. அதுபோல உபேந்திரஹான்னு அர்த்தம் என்ன?
இந்திரங்கிற ஜேஷ்டபுத்திரன் அவனுக்கு தம்பியா பிறந்தானே இவன் தான் உபேந்திரன். சின்னவன் தம்பி. தம்பின்னா இந்த தம்பிங்க அப்பிரதானம், தமையன்னா பிரதானம் தானே, தம்பி அப்பிரதானம் தானே. அந்த தம்பியான அப்பிரதானின் தோத்த உபேந்திரஹான். அது கம்பர் ஆச்சரியமா பாசுரம் பாடினார். 6 குழந்தை தெரியுமா? வால்மீகி ஒரு திருஷ்டாந்தம் காட்டினார். அந்த வால்மீகி திருஷ்டாந்தத்தை நிரூபணம் பண்ணும் காலத்தை கம்பரும் பாசுரம் பாடினார். ராமன் பிறந்தான் கௌசல்யா. அந்த கௌசல்யா இந்த குழந்தையை வச்சுட்டு லாலனம் பண்ணான். அவ்வளவு சந்தோஷிச்சான், அவ்வளவு விளங்கினாள், அவ்வளவு விளங்கினாள் சொல்றார் வால்மீகி. ஆறு விளங்கினார்? கௌசல்யா சுசுபே. சுசுபேன்னா விளங்கினாள். கௌசல்யா சோபித்தாள், கௌசல்யா விளங்கினாள். ஏன்? கௌசல்யா சுசுபே தேன புத்திரேன அமித்த தேஜசா. இப்படிப்பட்ட தேஜிஷ்டமான ராமன்கிற குழந்தைய பெற்றாளே அவள் சந்தோஷிக்கிறா, விளங்குறா, பிரகாசிக்கிறா, சோபிக்கிறார். என்ன முடிஞ்சு போச்சு? ஆரப்போரேன்னு கேட்டார். அதை விடாமல் எழுதினார் வால்மீகி பகவான். அவருடைய வாக்கியம் கௌசல்யா சுசுபே தேன புத்திரேன அமித்த தேஜசா யதாவரேன தேவானா அதிதி வஜ்ரபாணினான்னு ஸ்லோகம். அதிதி வஜ்ரபாணிய பெத்தாளே அவள் சோபித்தாள் இல்லையா? இந்த ராவண பெத்தாளே கௌசல்ய சோபித்தாள். என்ன? யதாவரேன தேவானா அதிதி வஜ்ரபாணினா. வஜ்ரபாணிய பெற்றெடுத்த அதிதி சந்தோஷித்தா போரே ராமனை ஈன்றெடுத்து கௌசல்ய சந்தோஷித்தாள்னு திருஷ்டாந்தத்தோடு நிரூபணம் பண்ணிட்டார் வால்மீகி. இதுக்கு தெரியாதவன் வியாக்கியம் பண்ண வந்தா. எதுக்குமே தெரியாதவாளும் வியாக்கியானம் பண்ணுவா, தெரிஞ்சவாளும் வியாக்கியானம் பண்ணுவா. தெரியாதவள் சம்ஸ்கிருத பாஷை தெரிஞ்சவாள் வச்சுக்குவா. சம்ஸ்கிருத பாஷை தெரியும், அவ உடனே வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சா. வஜ்ரபாணின்னு 6 பேரு. வஜ்ரபாணி, வஜ்ரஹஸ்த, புரந்தரஹா வந்தா இந்திரன். இந்திரனுக்கு வஜ்ரபாணின்னு பேரு, வஜ்ரஹஸ்தன்னு பேரு. அந்த இந்திரனை பிரசவித்தாள் அதிதி. காஷ்யபருக்கும் அதிதிக்கும் குமாரனாக பிறந்தான் இந்திரன். அந்த காஷ்யப பிரஜாபதியான பர்த்தாவுக்கு வாரியான அதிதி தேவி இந்த இந்திரனை பெற்றாளே வஜ்ரபாணியே. அந்த இந்திரனை பிரசவித்தவளான அதிதி எப்படி ஆனந்தப்பட்டாளோ இந்த ராமனை பிரசவித்த கௌசல்யா ஆனந்தப்பட்டாள்னு இந்த வஜ்ரபாணி என்கிற சப்தத்தை வச்சுட்டு சில பேர் தெரியாதவா வைக்கணும். நம்மள வைக்காத கண்ட அது சொல்லப்படாது. ஏன் தெரியுமா? அந்த இந்திரன் ராவணன் கையில பட்ட பாடு. இந்த இந்திரன் நிச்சயப்படி என்ன பண்ண தெரியுமா? இந்திரன் மால்யகரம் தான். நிச்சப்படி மாலை தொடுத்து மாலை கட்டி நன்னா எடுத்துட்டு அந்த ராவணனுடைய சன்னிதானத்துல கொண்டு போய் நிச்சயம் மாலை போடுற வரைய காரியம் இவன் காரியம். இந்த இந்திரனுக்கு என்ன காரியம்னா நிச்சயம் ஒரு மாலை கொண்டு போய் போடணும். ராவணனுக்கு மாலை போட வேண்டிய காரியம் இந்திரனுக்கு. அந்த இந்திரனை போய் இந்த ராமனுக்கு போய் திருஷ்டாந்தமா சொல்லலாமா? ராமனை பிரசவித்தவளான கௌசல்யா, இந்திரனை ஈன்றெடுத்தவளான அதிதி. இந்த திருஷ்டாந்த வாக்கியம் சரிப்படாத வாக்கியம் அது கிடையாது. அதனால என்ன சொல்லலாம்? வஜ்ரபாணினா வஜ்ராயுதத்தை கையில தரித்தவன் அர்த்தம் அல்ல. வஜ்ர ரேகை கொண்டவனான வாமனாவதாரமான எம்பெருமான்கிறார் நம்மாச்சாரியார். வஜ்ரபாணினா எம்பெருமான் ராமனாக பிறந்தாலோ கண்ணனாக பிறந்தாலோ வாமனமூர்த்தியாக திருவவதாரம் பண்ணாலோ எந்த திருவவதாரத்தை எம்பெருமான் பண்ணாலோ அவருடைய கையிலே இந்த ரேகையெல்லாம் இருக்குமா? நெய்த்தலை நேனியும் சங்கும் நிலாவிய கைத்தலம்ங்கிறாரே. சங்க ரேகை, சக்கர ரேகை, வஜ்ர ரேகை இத்தியாதிகளான ரேகையெல்லாம் அந்த திருக்கையில் இருக்கும். வஜ்ர ரேகா விசேஷந்தலை எடுத்தவனான குழந்தை வாமனாவதாரமான எம்பெருமான். அவரை பிரசவித்த இந்த அதிதி எத்தனை சந்தோஷித்தாளோன்னு ராமனுக்கு திருஷ்டாந்தம் வாமனாவதாரம், கௌசல்யக்கு திருஷ்டாந்தம் அதிதி. கௌசல்ய அதிதி, ராமன் வாமன. அது சொன்னா பொருத்தமா இருக்குமே தவிர இந்திரனை போல ராமன் சொன்னா பொருத்தமில்லாத திருஷ்டாந்தம். எவ்வளவு அழகா பொருத்தமாக நம்ம பூர்வாச்சாரிய வியாக்கியானம் பண்ணா. அவ ராமாவதாரத்துக்கு திருஷ்டாந்தமாய் இந்த அவதாரத்தை சொன்னார். இவர் எப்படி பிறந்தான்னு அதிதிக்கு பிள்ளையாக பிறந்தான், காஷ்யபருக்கு பிள்ளையாக பிறந்தான். அந்த காஷ்யபருக்கு அதிதிக்கும் ஏற்கனவே இந்திரன் பிறந்திருக்கிறான். அதே காஷ்யபருக்கு அதிதிக்கும் பின்னாடி இந்த வாமனாவதாரமான எம்பெருமான் திருவவதாரம் இருக்கிறபடியால் முன்னாடி பிள்ளை இந்திரன், இவன் சின்ன பிள்ளை உபேந்திரன். அந்த சிறுமையை காட்டுவது உபான்னி சப்தம். கடைசியில அதீந்திரஹான்னு ஏன் சொல்றாருன்னா பிறகச்சே தம்பியா பிறந்தான். கல்யாண குணத்தை பார்த்தா தமையனாரு வித்தி விட்டார். அதீந்திரஹான் இந்திரனை அதிக்கிரமித்தவர். தமையனாருக்கு தம்பியா சில சமயத்துல சில பேர் பிறகுறா. அந்த தம்பிகள்லாம் தமையனார் கௌரவமா இருக்கா. கல்யாண குணத்தை பார்த்தா இவருக்கு தான் ஏத்தா, அவருக்கு ஒரு ஏத்தம் இல்ல, தம்பிக்கு தான் ஏத்தா. உபேந்திரஹா பிறக்கிற போது உபேந்திரனா பிறந்தான். கல்யாண குணத்தை பார்க்கிற போது அதீந்திரா இந்திரனை அதிக்கிரமித்திருக்கிறான். என்ன? உபேந்திரஹா வாமனஹா பிராவிஷு அமோகா சுச்சிஹி ஊர்ஜிதா அதீந்திரஹான்னு 7 திருநாமம். அதை கம்பர் பாடினார். காலம் துணர் காசிவன் என்னும் வால் அறிவருக்கு அதிதிக்குரு மகவாய். அப்படிப்பட்ட சர்வஜனான பெரியவர் காசிப பிரஜாபதி.
அவருக்கு தர்மபத்தினி அதிதி, அவர் 2 பேர் குமாரனா பிறந்தான்னார் கம்பர். அது எது போல கேட்டா திருட்டான்னு சொல்ல தோத்தித்து, நீல நிறத்து நெடுந்தகை வந்து அங்க ஒரு ஆலமர் வித்தின் அரும் குரலானான். ஆலமரம் இருக்கிறது, பெரிய ஆலமரம். இங்க அடையாறுல ஆலமரம் இருக்கு, மதராசில அடையாறுல ஆலமரம் இருக்கு. இதை விட ஒரு பெரிய கார்டன் இருக்கு கல்கத்தாவில் பெரிய தோட்டம் இருக்கு, அங்க ஒரு ஆலமரம் இருக்கு. இந்த ஆலமரத்தை போல 100 ஆலமரங்கள் சேர்ந்தா கூட அந்த ஆலமரமாக முடியாது. பெரிய ஆலமரத்தோடு கூடியிருக்கு கல்கத்தா. அங்க போய் பார்த்தவாலும் தெரியும். இதெல்லாம் என்ன, சதுரங்க சைன்யத்தோடு ராஜா வந்து தங்கினாலும் கூட நிழல் கொடுக்கும்படியான விசாலமான விஷயமா இருக்கு அது. ஆனா அது ஏற்கனவே பீஜமான விதைக்குள்ள இருந்தது. அது எப்படி இருக்கு, பீஜம் ஆலம் பீஜம் இருக்கு, ஆல விதை அவ்வளவு சிறு. பூஷணிக்காங்கிறது பூமியில படரும் பெரிய பூட்டிக்காய், இவ்வளவு பெரிய பூட்டிக்காய். அது சில இடங்கள்ல இந்த வானவால இந்த பக்கங்கள்லாம் பார்த்தா 2 பேர் கட்டிப்பிடிக்க முடியாது, 2 பேர் 3 பேர் கட்டிப்பிடிக்க முடியாது. அது மாதிரி எவ்வளவு பெரிய பூட்டிக்காயெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி பூட்டிக்காயில 20-25 நன்னாக கூட்டு பண்ற ததியாரெல்லாம் உண்டு. ஒரு 20-25 அந்த பூட்டிக்காயில கூட்டு பண்றதா இருந்தா அது எவ்வளவு பெரிய ததியாராதன, எத்தனை பேர் போஜனம் பண்றதா இருக்கு, எப்படி இருக்கான். அதெல்லாம் விசேஷமா வாரமாமலை, ஆழ்வார் திருநெல், திருக்குறுங்குடி அங்கெல்லாம் நடக்கிற ததியாரங்கள்லாம் பார்த்தா நம்மால அதெல்லாம் பார்க்கவே அப்படி பெரிய பெரிய ததியாரங்கள்லாம் பார்த்திருக்கேன். ஒரு மலை மாதிரி குச்சிப்பா, கூட்டுக்கிறவே மலையா இருக்கும். அதுபோல பிரசாதனம் மலையா இருக்கும். பட்டு பூசோத்து பருப்பதுங்கிறாரே, நேர கண்களில பார்க்கலாம். இன்னைக்கு அந்த பக்கத்துல போனா அதெல்லாம் தெரியும். அது விசேஷமா நடக்கும். இதுக்காக சொல்ல வந்தேன், ஒரு பூர்ணிக்காய் பெரிய பூர்ணிக்காய், இது ஆலம் விதை இருக்கு, ஆலம் பழம் இருக்கு. அந்த ஆலம் பழத்தினுடைய கீழே படுத்திருந்தான், கீழே பூமியில் படுத்திருக்கான். நினைச்சு பாக்குறான், இந்த ஆலம் விதை எடுத்து இத்தனை சின்னதா வச்சிருக்காரு பெருமான், இத்தனை பெரிய ஆலமரமா இருக்கு, இது மட்டும் இந்த பழத்தை இத்தனை சின்னதா வச்சிருக்காரு யோஜனை பண்ணான். திடீர்னு விழுந்துருத்தி வந்தாலே பார்த்து பூண்டிக்காய் மாதிரி இருந்து விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும். நல்ல வடை இதை விட்டு பூண்டிக்காய் கீழே வச்சுட்டாரு பெருமா. இந்த ஆலம் இந்த விதை இத்தனை பெருசா வச்சிருக்க சின்னதா வச்சானே. ஆலம் பழம் அத்தனை சிரிசா இருக்கிற போது, அதுக்குள்ள ஆலம் விதை அத்தனை சிரிசா இருக்கிற போது, இத்தனை பெரிய ஆலமரம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. திருஷ்டாருக்கண்ணா, நீல நிறத்து நெடுந்தகை வந்து அங்கு ஒரு ஆலமர் வித்தில் அருங்குரலான பெரிய ஆலமரமானது அந்த ஆலம் பீஜத்துக்குள்ள எப்படி அடங்கியிருக்கும், நிகரோத பீஜத்திலே நெக்குரோர் அடங்கி இருக்கிறதே. அதுபோல எம்பெருமான் தாவி அழக போறாரு. அத்தனை அடங்கி இருக்கிற வாமனாவதாரம் தான் ஆலம் வித போன்ற சூக்ஷம். அத வாமனஹான்னு சொன்ன, உபேந்திரஹா வாமனஹான்னு. எல்லாரும் வாமனஹான்னு என்ன அர்த்தம் சொல்லுவான்னா, குள்ளம், அவ்வளவு குள்ளம். பெரியவாச்சரில் ஆக்கியானத்துல கேட்டா எத்தனை குள்ளம்னா, லோகத்துல குள்ளர்கள் சில பேர் இருக்காளே, அவளை இந்த குள்ளனையும் பார்த்தா அவர்களே திரிவிக்ரமாவதாரம் என்னலாம்படியான குள்ளம். லோகத்தில் இருக்கிற குள்ளர்களை திரிவிக்ரமாவதாரம் சொல்லாம்படியான இது குள்ளம்னா எத்தனை குள்ளம். சாமான்யமா குழந்தைய பெறா தாயார் தோப்பனாரா, தாம் பெற்ற குழந்தைய திக்காரம் பண்ணி பரிகாசம் பண்ணி கேளனம் பண்ற தாயார் தோப்பனாரை லோகத்துல பார்க்கவே முடியாது. அடுத்த வீட்டு குழந்தை எவ்வளவு நன்னா இருந்தாலும் பரிகாசம் பண்றான், தம் வீட்டு குழந்தை எத்தனை ஆபாசமா இருந்தாலும் பொன்குஞ்சா இருக்கு, பொன்னா இருக்கு, பொன்னானு மேரிங்க, பொன்னையும் பொன்னேன்னு அழைக்கிறான். அது பொண்ணா என்ன, அது ஆபாசமா பரபாசமா இருக்கு, அது பொன்னையும் அழைச்சிட்டு இருக்கான். அது பொன்னா மத்தொன்னும் அல்ல. அவ்வளவு தூரம் தாங்கள் பெற்ற குழந்தையை தாங்கள் கொண்டாடுவாளே தவிர ஒத்துரு பரிகாசம் பண்றது இல்லை. ஆனா அந்த காலனுத்தம காசிவர் இருக்காரே அதிதி, அவளும் கூட பயந்தவர்கள் பிரசவிச்சவா. ஆனா பிரசவிச்சவா கூட இந்த குள்ளத்தை பார்த்தா இதெல்லாம் இப்படி ஒரு குள்ளமா இருக்கேன்னு அவளே பரிகாசம் பண்றான். பயந்தவர்களும் இகழ்பொருளன்னார் கம்பர். பிரசவிச்சவா கூட பெற்றோர்கள் கூட தாம் பெற்ற குழந்தையை பரிகாசம் பண்ணும்படியார அவ்வளவு குள்ளம். அதனால வாமனஹான குள்ளம்னு எல்லாரும் சொல்லுவா. பட்டர் வியாக்கியானம் சாந்தோக்கியோபனிஷத் வாக்கியத்தை உதாகரித்து ஆச்சரியமா சொன்னார். வாம ந, வாமனஹான்னு அர்த்தம் என்ன, குள்ளம் அர்த்தம். அவர் அப்படி சொல்லல, வாம ந, வாம திரட்டு சுகாந்தியா வாமானி சுகானி நயதீதி வாமனா. கண்ட பேருக்கெல்லாம் தன் திருவேறு சௌந்தரிய சௌகுமாரியாதிகளை காட்டி ஆனந்தத்துக்கு ஹேதுவானான், ஆனந்தத்துக்கு ஹேதுவானான், ஆனந்திப்பிக்கிறான். வாம ஆனந்த ந அடைவிக்கிறான். ஆக ஆனந்தத்தை அடைவிக்கிறான். எப்படி, தன் திருவேறு சௌந்தரியத்தை காட்டி ஆனந்தத்தை அடைவிக்கிறான். சாந்தோக்கியம் அந்த வசனத்தை இந்த இடத்துல காட்டி வியாக்கியானம் பண்ற. வாம ஆனந்தத்தை ந அடைவிக்கிறபடியாலே தன் திருவேறு சௌந்தரியாறுகளை காட்டி எல்லாருக்கும் ஆனந்த சந்தாயகனா இருக்கிறான்னு அப்படி சொல்லிட்டான். பெரியாச்சரில் திருஷ்டாந்தம் சொன்ன என்ன சொல்றான்னா, 10 படி பால் அதை காய்ச்சினான். காய்ச்ச 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 கடைசியில் என்னாச்சு, கையில் அகப்படும்படியான திரட்டு பால் ஒரு குளிக்க இவ்வளவு சின்னதா வந்துருக்கு. 10 படி பால் எத்தனை பெருசு,
இது ரச குளிக்கியாக வந்து இவ்வளவுதான் திரட்டு பால். பெரியவச்சனம்ல கேட்டார், 10 படிப்பால் மதுரமா இருக்குமா, திரட்டு பால் மதுரமா இருக்குமான்னு. 10 படிப்பால் மதுரமா இருக்கும், திரட்டு பால் அதிமதுரமா இருக்கும். அதிமதுரம் உனக்கே பேர் சுட்டான். அதிமதுரம் அவ்வளவு மதுரமா இருக்குமா? ஆஹா, அதிமதுரம். அது போல என்ன, ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் 10 படி பால் போல, இந்த வாமனாவதாரம் திரட்டு பால் போல. இதற்கு இருக்கிற ஒரு சௌந்தரிய பூர்த்தி மற்ற எந்த அவதாரத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த திருமேனியோடு கூட எம்பெருமான் தான் திருமவதாரம் பண்ணா அழ்வார் பாசுரம் அடினார். மதியினால் குரல் மானாய் உலகிறந்த கல்வர்க்கு, மதியினால் குரல் மானாய். ஒரு பிரம்மச்சாரி ஆயிட்டா, பிரம்மச்சாரி மட்டும் இல்ல, தான் வாமனமூர்த்தியாக எம்பெருமான் திருமவதாரம் பண்ணி நீண்ட திருமேனி நெடியானான திருமேனியை குள்ளமாக வைத்துக் கொண்டார். கொடுத்து கொடுத்து கை நின்றவன் யாச்சகனா போல, கொடுத்து கொடுக்க கை நீளும். கை நீள அலம்புரிந்த நெடுந்தடக்கைங்கிறார் ஆழ்வார். அலம்புரிந்த வாங்கறவன் அலம் அலம் என்று சொல்றபடியந்தான் நீண்ட திறக்கை விசாரமா கொடுத்துருக்கான பெருமான். கொடுத்தா கை நீளம், அப்படியே சிந்த கொடுக்க வந்த கை சுருங்கி போடும். ஆக கொடுக்க கொடுக்க கை நீடுறது. எம்பெருமானி எத்தனை பேருக்கு எத்தனை கொடுக்கிறான். எஸ்ய பிரசாத கலையாவ திரஷ்ணுனோதி பங்கு பிரதாவதி ஜவேரஜ பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதேஜ வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணங்கதோஸ்மி. வரதன்னா பேரு சுட்டா. வரதன் என்ன, வேண்டுவார் வேண்டு வரங்களை கொடுக்கறா. கண்ணுக்கு தெரியலையா, கண் கொடுக்கறா. காது கேட்கலையா, காது கொடுக்கறா. சக்தி இல்லையா, சக்தி கொடுக்கறா. பணம் இல்லையா, பணம் கொடுக்கறா. பிள்ளை இல்லையா, பிள்ளை கொடுக்கறா. எத்தனை பேருக்கு வேண்டுவார் வேண்டும் வரங்களை கொடுக்கிற அர்ச்சிதார்த்த வரிதான தீட்சிதனாக சத்தியவர்த்த கஷேத்திரத்திலே புண்ணியகோடி விமானத்திலே எம்பெருமான் தேவாதிராஜனாக சிவசாரிக்கிறாரே, அவனுக்கு என்ன வரதன்னு பேருங்கிறார். சுவாமி ஆள வந்தார். பெரிய ஒரு மிளகா ஒரு வெடிக்கையான ஒரு விஷயம் பிரசங்காத்துக்கு சொல்றேன். அந்த தேவாதிராஜனுடைய திருக்கை இருக்கே அப்படி இருக்கு. இது அபயமுத்ரான்னு பேர். மேல் நோக்கி இருக்குமான பயப்படாதே பயப்படாதேங்கிறான் அபயமுத்ரா. ஒரு பெரியவர் கேட்டார், அப்பயதீஸ்வரர் மகாவித்வான், பெரிய அத்வைதி, சைவத்துல ஈடுபாடு. அவர் இந்த நாராயணன் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார் வரதராஜ ஸ்தவம். அவர் கேட்கிறார், ஏன் வரதராஜ பெருமானே பேர் மட்டும் வரதன்னு சொல்லிட்டாய், கைய அபயமுத்திரையை காட்டுறியே. இப்படி இருந்தா வரதமுத்ரா, மேல் நோக்கி இருந்தா அபயமுத்ரா. வரதமுத்திரையை காண அபயமுத்திரை இருக்கு, பேர் மட்டும் வரதன் வச்சிருக்க, ஏன் அபயமுத்திரையை காட்டுகிற வரதமுத்திரையை காட்டாமல் கண்ட சுவாமி. இவளுக்கு வரதன் 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 ஜெகத் பிரசுத்தமா பேர் வந்தாச்சு. நீ எந்த முத்திரையை காட்டினா என்ன, எந்த முத்திரையை காட்டாட்டா என்ன. நாம இவத்தே வரத வாஞ்சிரு தாத்ரு பாவம் வியாக்கியாதி அதோ நவஹசே வரதான முத்ரா. நீ வரத முத்திரையை காட்டித்தான் வரதனாக வேண்டாம். வரதன் வரதன் பேர் பிரசித்தமாயிடுத்து. ஆக நீ எந்த முத்திரையை காட்டினா என்ன என்ன சொல்லி நிறுத்தல. அதுக்கு மேல திருட்டானோட சொன்னார், விஸ்வ பிரசித்தர விப்ரகுல பிரசூதே யஜ்ஞோபவீத வகனம் ஹி நகல் உபேக்ஷம். சட்டை போட்டுக்காரர்கள் கட்டம் அப்படி சட்டை எடுக்கிற அதுல இந்த பூனலும் கூட சில சமயத்துல வந்துடும். யாராவது பாக்குறாலும் பதில் எடுத்து மாட்டி விடுவோம். அது ஜகட்டையோடு கூட அதுவும் வந்தாலும் வந்துடும். அது எங்களுக்கெல்லாம் அது சமம் கிடையாது, இது வராது. அதெல்லாம் இப்போ அப்படியெல்லாம் ஒரு நாள் வரவே வராது. அப்படி ஒருவேளை கண்டு வந்து விட்டாலும் கூட விஸ்வப்பிரசித்தர விப்ரகுல பிரசூதே நாடறிந்த பிராமணன் ஆயிட்டா, இல்லாட்டாலும் பிராமணன் தான். அதுபோல இவன் வரதன் வரதன் சுப்பிரசித்தனாய்விட்டபடியால் வரத முத்திரையை காட்டாட்டா என்ன, அம்பெருமான் தான் அபயமுத்திரையை காட்டுமாறு அமைந்திருந்தாலும் கூட எத்தனை வரதத்துவம், எத்தனை பேருக்கு எத்தனை வரங்களை கொடுக்கிறான். ஆக வேண்டுவார் வேண்டும் வரங்களை கொடுத்த அலமுறிந்த நெடும் தடக்கை. அப்படிப்பட்ட எம்பெருமான் கை சுருங்கி யாச்சகனா வந்தான். யாருக்குமே இவ்வளவு பெரிய திருமேனியோடு பகவான் இருக்காரு. நெடியான், பகவானுக்கு நெடியான்னு பேர். நீண்ட திருமேனி எம்பெருமான் கொண்டவன். அவரை போன்ற நெடியான் யாருமே கிடையாது. நெடியானேங்கிற நெடியான் நெடியான் சப்தத்துக்கு ஒரு இடத்துல ஒரு அபிப்பிராயம் இருக்கட்டும். நீண்ட திருமேனோடு பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அவர் என்ன பண்ணினா குள்ளமா வந்தான். ஏன் குள்ளமாயிட்டான்? யாருமே யாச்சனை பண்றது யாச்சகனா போறதுனாலே ரொம்ப லட்சியா இருக்கு, ரொம்ப லட்சியம். ஒருத்தர் சொன்னார், திருணம் இருக்கும் இல்லையா, புல்லு, புல்லை விட எது லகுன்னா திருநாரவி லகு ஸ்தூலகான். இந்த தூலம் பஞ்சு இருக்கே, இந்த திருடமான புல்லை விட அவ்வளவு தூலம்ங்கிறது இந்த பஞ்சானது லகு. அதை விட லகு உலகத்துல உண்டா? பஞ்சை விட லகு உண்டான்னு கேட்டா தூலாத வச்சு யாச்சகாக. அந்த தூலமான பஞ்சு இருக்கே, அதை விட யாச்சனை பண்ணக்கூடிய யாச்சகன் இருக்காரு, அவர் அதை விட லகு. முதல்ல திருடன் தான் லகுன்னார், அதை விட பஞ்சு லகுன்னார், பஞ்சை விட யாச்சகன் லகுன்னார். உடனே விடாபோத்த கேட்டான், அந்த பஞ்ச காத்து அடிச்சுன்னு போறதே, இந்த யாச்சகனை ஏன் காத்து அடிச்சுன்னு போகலன்னு அதை சொல்றான். அந்த பஞ்சு யாச்சகன் பக்கத்துல காத்து வர பயப்படுறது, நம்மைதான் கேட்டுட போறான்னு தான் பக்கத்துல வராமல்.
இன்னொருத்தர் கவி பாசுரம் பாடி எவ்வளவு லாகம், அந்த லாகவத்தை சொல்றது திருணத்தை லகு லாகம் படைத்தையும் சொல்றார், தூலத்தை லகுன்னு சொல்றார், யாச்சகன்ல லகுன்னு சொல்றார். இந்த யாச்சகன்னு வந்தாலே சர்வேஸ்வரனா இருந்தாலும் கூட உடல் குறுகிறது, உள்ளம் குறுகிறது, கை குறுகிறது. அப்படி போய் நிக்கிறான். யாச்சகன் எவ்வளவு சமப்படுறான், யாச்சனை படுறது அவ்வளவு சமமான காரியம் இல்லையா? அவனிடத்துல போய் நிக்கிறமே பல்லக்காட்ட வென்றிருக்கு, உடல் குறுகி போச்சே, கை குறுகிறதே சமம். அந்த சர்வலோக மகேஸ்வரன் கூட யாச்சகன்னு வந்தவாறே வாமனாவதாரம் ஆயிட்டான். அவன் நீண்டவனாக இருப்பானா, காரியம் கிடைச்சா நீண்டவனாயிட்டான், நெடியானாயிட்டான். திருவிக்கிறவனாக காரியம் ஆறதுக்கு முன்னாடி யாச்சகனாக வந்தான். 2-3 அபிப்பிராயம் சொன்ன. புலியானது 16 அடி வேங்கையானது 14 அடி பாயணம் என்ன, அது எத்தனை உள்ளுக்குள்ள சுருக்கிக்கிறது. அதுபோல உலகமெல்லாம் தாவி இழக்க போற பெருமான் தன்னை சுருக்கிக் கொண்ட நிலைதான் வாமனா. திருமங்கேழார் பாசுரமடை நிழ்வான் குரலுருவாய் நின்னிறந்து மாவலிமன் தாளால் அளவிட்டு தக்கடைக்கு விக்கானை தோளார மாமணியை தொண்டர் கிரியானை கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே. காதுக்கு காதுன்னு எப்ப பேரு, செவிக்கு செவின்னு எப்ப பேர்னார். இந்த வாமனாவதார சரித்திரம் கேட்டாத்தான் செவி செவி, காது காது, இல்லாட்டா காது தெலுங்கு காது தெலுங்கு காதா வச்சுக்க வேண்டியதுதான். அது கிடையவே கிடையாது. மற்றொரு காதா, இது காதாது, அது காது. என்ன காதுன்னு என்ன, அது காதே காது, அது செவி, செவியே காது, செவியிலும் காது என்று நம்ம சொல்லணும். ஆக எம்பெருமானுடைய திருவிக்கிரமாவதார சரித்திரம் கேட்கிற காதுதானே காது. இந்த காதுக்கு துவாரம் இருக்கு. திருவிக்கிரம சரித்திரம் கேட்கல, அதுக்கு என்ன பேர்னார் வேதவியாசர் சொன்னார். விலேபத்த உருக்கிரமஸ்ய, உருக்கிரமனான திருவிக்கிரமனான வாமனாவதாரமான எம்பெருமான் அவன் சரித்திரம் கேட்கலன்னா அந்த காதுக்கு என்ன பேர்னார். பாம்பு வசிக்கிற புத்துக்கு துல்லியம். புத்துக்கும் தான் துவாரம் இருக்கு, காதுக்கும் தான் துவாரம் இருக்கு. அந்த புத்தும் தான் துவாரம் வச்சுட்டா, காதும் தான் துவாரம் வச்சுட்டா. அருவும் தான் வாமன சரித்திரம் கேட்கல, இருவன் தான் கேட்கல. புத்துக்கு இதுக்கு வாசி என்ன இருட்டார்கள் பெரியோர்கள். அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை தான் ஆழ்வார் திருவங்கேழார் பாசுரத்தில் சேர்த்துட்டார். நீழ்வான் குரலுருவாய். நீழ்வான் நீழ்வதற்காக, போவான் போகுன்னாருங்கிறாரே போவதற்காக. உறங்குவான் என்ன உறங்குவான் போல் யோகி செய்த பெருமான். உறங்குவான் உறங்குறவன் அர்த்தம். ஆனா போவான் போகுன்னான்னு போவதற்காக. நீழ்வான் நீழ்வதற்காக. சில இடத்துல உறங்குவான்ங்கிறது உறக்கத்தை உடையவன் அர்த்தம் காட்டும். சில இடத்துல நீழ்வான் நீழ்வதற்காக. வான் விகுதின்னு சொல்றார்கள் தமிழர்கள். நீழ்வதற்காக, போவதற்காக. போவான் போகுன்னாரே நீழ்வான் குரலுருவாய். ஆக வாமனமூர்த்தி ஏன் சுருங்கினான்? அத்தனை விகாசத்தை அடைய போறாரே, அது முன்னாடி சுருங்கினான். அதைத்தான் சொல்ற உபேந்திரஹா வாமனஹா பிராம்சு. பிராம்சுன்னா என்ன, வாமனோ பூத அவாமனஹான்னு ஸ்லோகம். முன்னாடி வாமனானா கொஞ்ச நாளைக்கெல்லாம் அவாமன ஆயிட்டான். வாமனோ பூத அவாமனா. முன்னாடி வாமனா குள்ளம், அப்புறம் அவாமனஹான திருவிக்கிரமன். முன்னாடி வாமனாவதாரம், அப்புறம் திருவிக்கிரமாவதாரம். வாமனோ பூது அவாமனஹான்னு அங்கதான் அர்த்தம் சொல்றாரு. கையில தீர்த்தம் பட்டது, அபார ஆனந்தம், உடம்பு பெருத்து போச்சு. வந்தா அங்க இருந்து, அதெல்லாம் இந்த சரித்திரம் சொல்லப்படாது. நமுச்சி வந்தான், என்னது மாயம் என் அப்பன் அறிந்தான். வாமனமூர்த்தி யஜ்யவாடத்துக்கு போய் சேர்ந்தான். அங்க இருக்கிறவெல்லாம் வேற கர்ப்பாடிகள்லாம் பார்த்தான். சுவாத்தியாய ஸ்வரசம்பதா வருஷாம் பிரீதி சௌத்பாதையன். அந்த கர்ப்பாடிகள்லாம் பாக்குறான். இந்த வாமனாவதாரமான எம்பெருமானி எத்தனை பிரம்மச்சாரியா இருக்கான், எத்தனை பெரிய பிரம்மச்சாரி, எத்தனை உயர்ந்த பிரம்மச்சரியாசிரமா. ஆச்சரியமா வேதம் சொல்றானே, வேத பாராயணம் பண்றானேன்னு அவள்லாம் இவரை கொண்டாடினான். இவன் சிரிச்சுட்டாரான். அர்த்தம் என்ன, நான் கட்டாட்சி நீங்கள்லாம் கர்ப்பாடிகளா இருக்கு மறந்து விட்டா போது. நான் கட்டாட்சித்து நீங்கள்லாம் வேதாத்தியன சப்பன்னாளா இருக்கு, என்னை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றீங்களா, நான் சந்தோஷப்பட்டு அப்படி போனான். அங்க பார்த்தான் மகாபலி. பார்த்தானோ இல்லையா, அவனுக்கு ஒண்ணு கொடுக்கணும் தோத்தி. யாராரு வாங்க மாட்டேன்னு சொல்லிருக்காளோ அவளுக்கு தான் இந்த கொடுக்கற வேலை கொடுக்குறான். இந்த வாங்கணும் வாங்கணும் நினைக்கிறவங்களும் தரமாட்டேங்கிறான். ஏன்னா இந்த வாங்க மாட்டேன்னு சொல்றவன வாங்குறவனாக ஆக்கணும்னு இவ அபிப்பிராயம். மகாபலியோட அபிப்பிராயம் என்னன்னா, பார்த்தா நிரபேட்சத்துவம் தோத்துறதுன்னா எல்லாமுடையவனா தோத்துறது, நிரபேட்சத்துவம் தோத்துறது. அவர் ஒண்ணு வாங்க மாட்டாம இருக்கு, அவனை வாங்க வச்சுன்னு நினைக்கிறான் மகாபலி. நம்மளோட பாசுரம் பண்ணார். இவன் எம்பெருமான் என்ன போனான்னா, வாங்காமல் போறதுலயே அவந்துட்டான். அவனை கொடுக்காமல் அவனை வாங்க வைக்காமல் போறதுலே மகாபலி அபிப்பிராயம். ஆனா வாங்காமல் போறதுலே பகவத் அபிப்பிராயம். கொள்வன் நான் அழகார் பாசுரம் பண்ணார். கொள்வன் நான், கொள்வன் நான் மாவலி மூவடி தாவென்ன கல்வனே. கொள்வன் நான், வாங்க வந்திருக்கேன் நானா எம்பெருமான். நம்மள ஐக்கியத்தை கண்டார். எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலும் யாச்சகன் மகாபிரபு தரமாட்டேங்கிறான். ஸ்தோத்திரம் பண்றான் பண்றான் பண்றான். 30 நாளா ஸ்தோத்திரம் பண்ணா யாச்சகன் பிரபுவே மகாபிரபு என்ன பண்ணா, நாளைக்கு ஆகட்டும்னா நாளைக்கு ஆகட்டும்னா நாளைக்கு ஆகட்டும்னா. 30 நாளா நாளைக்கு நாளைக்கு என்ன. முதல் தேதி பிறந்தது, உடனே போய் யாச்சகன் கேட்டான். அதனோட உனக்கு கொடுப்பதற்கு ஒன்று இல்லைன்னு.
31வது நாள் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு யாச்சகன் கேட்ட ஆனந்தத்திலே உத்திரீகத்தை தூக்கி மேலாடையை தூக்கி எறிஞ்சு கூத்தாடினான். 10 பேர் கேட்டா உனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றான் மகாபிரபு, உனக்கு என்ன ஆனந்தம்னா? அவர் 2 ஆனந்தம். முதல் ஆனந்தம் இந்த இல்லைங்கிறது இன்னும் 30 நாள் கழிச்சு வராமல் இன்னைக்கான வரப்பேன் தேரே 60 நாள் கழிச்சு இல்லைன்னு சொல்றதோட 31வது நாளாவது இல்லைன்னு சொன்னாலே சந்தோஷம். 2வது இவனுக்கு நான் இத்தனை நாளா தோத்த சொல்லுவார். நான் இல்லாத சொன்னேன் கல்லாத ஒருவரை கச்சா என்றேன், காடறியும் மரவனை நாடாழ்வா என்றேன், கொல்லாத ஒருவனை நல்லா என்றேன், ஒருமுகத்து அறியாத புலியே என்றேன், இல்லாது சொன்னேன் இல்லை என்றார். நீ இருக்கிற விஷயத்தை நான் சொல்லுதா இருக்குன்னு சொல்லுவா, நான் இல்லாதானே சொன்னேன். ஆக எம்பெருமான ஸ்தோத்திரம் என்ற காலத்திலே அப்படி அல்ல. இந்த மகாபலியின் இடத்துல பகவான் போய் கொள்வான், நான் வாங்க வந்திருக்கேன். ஸ்தோத்திரம் பண்ணாலே உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறார். வாங்க வந்திருக்கேன்னா எம்பெருமானுக்கு எல்லாம் தெரிஞ்ச எம்பெருமானுக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியலையே. நம்மள ஆச்சரியப்பட்டார். அவன் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி கேட்டு பழக்கம் பகவானுக்கு. வாய் திறந்து ஒருத்தர ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கமே கிடையாது. ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சில பேருக்கு தான் தெரியும், எல்லாரும் தெரியாது. கொடுத்துருக்கோ என்று சொல்லத்தான் தெரியுமே தவிர அந்த கொடுத்துருங்கோன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்திரனே சந்திரனே குபேரனே வருடனே அது அட்டதிப்பார காலம் ஒருங்கே அவதரித்த விரும்பத்தாருமே சொல்லணும். அப்படி எல்லாம் சொன்னாலும் ஒருத்தர் தரமாட்டேங்கிறான். இதெல்லாம் எம்பெருமாய் ஏன் சொல்ல தெரியல? எல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஸ்தோத்திரம் பண்ண தெரியாது. ஸ்தோத்திரம் கேட்டு பழக்கமே தவிர ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கவில்லை. அது மீன் துணிக்கிறாவும் துணிக்கிறதுன்னா பரமாச்சாரிய நம்பள். அப்படி எம்பெருமான் என்ன பண்ணினா கொள்வன்னான். அவன் பார்த்தான், இவன் கொள்வன் நான் வாங்க வந்திருக்கேன்னா உன்னை வாங்காமல் வாங்க வைக்காமல் நான் விடுறது கிடையாதுன்னு அவன் கொடுக்க வந்தான். பணம் கொடுத்த முதல்ல என்ன பண்ணா கிரண்யம், பாகவத ஸ்லோகம், கிரண்யம் தங்கம் கொடுக்கிறேன் வேண்டான்னு, வெள்ளி வேண்டாம், மாடுகள் வேண்டாம். இவள் வரைஞ்சிருந்தா இதெல்லாம் பிராட்டி திருமார்பன் நாச்சியா இருக்காளா, அவளை மறைச்சிட்டு போயிருக்காரு பெருமான். அவள் நினைக்கிறான் அவனுடைய பர்த்தாவுக்கு தங்கம் வேணுமான்னு கேட்கிறான். மகாபலி வேண்டாங்கிறாரே. எந்த தர்ம பத்தினியாவது பர்த்தா தங்கத்தை வேண்டான்னு சொன்னா ஒத்துக்கலாம். அது எத்தனை தக்கம் வந்தாலும் உள்ள வச்சுக்கிறதுக்கு தான் ஆர்த்தியா இருக்குமே தவிர தங்கத்தை வேண்டாம்னு சொல்லுவாங்க. நாட்டிலேயே தங்கம் தான் வேணும் எல்லாரும் சொல்றான். இந்த பர்த்தா தங்கம் வேண்டாங்கிற பத்தினி பாக்குறான். ஐயோ தங்கத்தை வேண்டான்னு பர்த்தா சொல்றாரு, ரத்தனத்தை வேண்டான்னு சொல்றாரு, மாடுகளை வேண்டான்னு சொல்றாரு. அப்படியே இருந்தான். கடைசியில மகாபலி என்ன பண்ணா, தங்கமும் வேண்டாம் வெள்ளியும் வேண்டாம் உத்தமும் வேண்டாங்கிறாயே, நல்ல பிரம்மச்சரிய பூர்ணனா இருக்கிறார், உனக்கு கன்னிகா பிரதான் பண்ணட்டுமான்னு கேட்டான். நடிக்க போட்டா பிராட்டி அது வேணும்னு சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல வாமனாவதாரமான பெருமான் பிரம்மச்சரிய வேஷத்துல போயிருக்கிறபடியாரே அந்த கன்னிகா பிரதானம் வேண்டுமான்னு கேட்டான். சரி ஒத்துருட்டா என்ன பண்றது, நல்ல வேலை அதுவும் வேண்டாம் விட்டான். அப்பதான் பிராட்டியினுடைய திருவுள்ள சாந்தமாயிட்டான். அது அர்த்தம் என்ன, பூணிபாடுங்கிறார் காணிபாடுங்கிறார். காணிக்காக பூணிக்காக, பூணிபாடு ஆயனான பெருமான் அந்த பசுமாடுகள் ரட்சித்தான், கோபிமார்களை ஆசைப்பட்டான். ஆனா காணி ஒரு பூமி ஆசைப்பட்ட அவதாரம் தான். காணி ஆசைப்பட்டது ஒரு காலத்திலே, பூனியிலே இருக்கிற அதிகாரிகள் ஆசைப்பட்டது மற்றொரு காலத்திலே. அது கிருஷ்ணாவதாரம், இது வாமனாவதாரம். இந்த வாமனாவதாரமான பெருமானுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னா ஒன்று வேணா திருப்பர பரிமிதா பூமி, என் காலாலே 3 அடி மண். கால் பெரிய காலா பெருத்து போச்சு. உடனே அளந்தான பெருமான் ஓடி வந்தான் நமுச்சி. என்னது மாயம், என் அப்பன் அறிந்தினான். எங்க தோப்பனாருக்கு வச்சனமே தெரியலையே, சிறிய கால காட்டினான் பெரிய கால அளக்கிறாள், என்ன இப்படி வஞ்சகனா இருக்கிறாயின்னு ஆட்சேபித்தான் நமுச்சி. உடனே பெருமாள் கேட்டான், என்னுடைய காலாலே 3 அடி கேட்டேன், இப்ப எங்காலால் அளக்கிறேனா? ஏன் நமுச்சி உங்காலால் அளக்கிறேனா? எங்கால தானே அளக்கிறேன் என்னான பெருமாள் வழக்கு பேசினான். அவன் கேட்டான், என்ன சுவாமி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சிறிய திருவடி, ஒரே நிமிஷத்துல பெரிய திருவடி ஆயிடுச்சேன்னா. அது சில பேருடைய சரீர வாகுது. சில பேர் பார்த்தா 15 வருஷமா ஒரே மாதிரி இருக்கா, 15 நிமிஷத்துல உடம்பு பெருக்கிறவாளும் இருக்கா. உடம்புடைய வாகுது, என் உடம்பு வாகு இப்படித்தான் சிறிய திருவடியா இருக்கும் பெரிய திருவடி ஆயிடுமானா. மண்ணை வச்சு வாணி சுழத்தியாங்கிறார் ஆழ்வார், தூக்கி எறிஞ்சானாம். அந்தையம் பெருமான் சரித்திரத்தை தான் ஊர்ஜிதா அமோகா சுச்சிகி ஊர்ஜிதா அதீந்திரஹா என்கிறார். அடுத்தது அமிர்த்யு சர்வதற்கு சிம்ஹா சந்தாதா சந்திமான் சிரஹா அஜஹா துர்மர்ஷண சாஸ்தா விசுத்தாத்மா சுராரிகான்னு எம்பெருமானுடைய சிம்ஹாவதார பரமான ஆச்சரியமான பிரகரணம் இத்தியாதிகளான சரித்திரங்களை நாளை தினம் விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன்.